காலையில் ஒரு 7 மணியிலிருந்து 9 மணி வரை வேலைக்கு போகக்கூடியவர்கள், கட்டிட வேலை, இந்த மாதிரியான வேலைகள், கடுமையான வேலைக்கு போகக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு சில சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள். நாங்கள் கூட திருப்பி கேட்டோம், ஏன் வேணுங்கிறத இரவே கூட வாங்கி வச்சுட்டா பரவாயில்லையே. அப்போ அவங்க சில பேர் விளையாட்டாக சொன்ன செய்தி, இரவு வாங்கி வச்சுட்டு நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது, அதை பயன்படுத்தி விடுவோம், அதனால் வேண்டாம். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினால் அழகுராஜா தேவைங்கிறது. சம்பந்தம் இல்லாமல் இந்த டைலாக் வந்துருச்சோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். சம்பந்தம் இருக்குது. அதனால் மக்களே, இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்க்கணுன்னு சொல்லிக்கிறது ஆர்ஜே பந்தா பரணி. அதாகப்பட்டது காலையில் 7 மணிக்கு டாஸ்மாக்கு, 500 சதுர அடியில் ஸ்மார்ட் கடை, 90 மில்லி டெட்ரா பேக்கு, இதெல்லாம் மதுவிலக்கு அமைச்சரோட அடுத்தடுத்த அதிரடி ஆக்ஷன்கள். என்னங்க திடீர்னு சிரிக்கிறீங்க? ஃபாரின் ரேஞ்சுக்கு போகுது அப்படின்னு பார்க்குறீங்களா? இருந்தாலும் இருக்கலாம், நமக்கு என்ன, விஷயத்துக்கு வருவோம். காலையில் ஒரு 7 மணியிலிருந்து 9 மணி வரை வேலைக்கு போகக்கூடியவர்கள், அந்த கட்டிட வேலை, இந்த மாதிரியான வேலைகள், கடுமையான வேலைக்கு போகக்கூடியவர்கள், அவர்கள் ஒரு சில சிரமங்களுக்கு ஆளாகிறார்கள். அதற்கு என்ன ஏற்பாடு என்ற கேள்வி நாங்கள் போகிற இடமெல்லாம் வருகிறது. எனவே அதை பற்றியும் நாங்கள் ஆழமாக ஆலோசித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இன்னும் ஒரு முடிவெடுக்கவில்லை. இப்படியான பிரச்சனைகள் எங்கள் கவனத்திற்கு வருகிறது. அங்கே போகிற பொழுது அவர்களே சொல்லுகிறார்கள். நாங்கள் கூட திருப்பி கேட்டோம், ஏன் வேணுங்கிறத இரவே கூட வாங்கி வச்சுட்டா பரவாயில்லையே. அப்போ அவங்க சில பேர் விளையாட்டாக சொன்ன செய்தி, இரவு வாங்கி வச்சுட்டு நாங்கள் அதை பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது, அதை பயன்படுத்தி விடுவோம், அதனால் வேண்டாம். அப்புறம் எங்கள் குழந்தைங்க இருக்காங்க, எங்கள் குடும்பம் இருக்கிறது. அது மிக பொறுப்பான பதிலாக எங்களுக்கு தெரிந்தது. எனவே இதுக்கு என்ன நம்ம ஏற்பாடு செய்ய வேண்டும், அதை தடுப்பதற்கு என்ன, அது ஒரு தவறான இடத்திற்கு அவர்கள் போய்விடக்கூடாது. அவர்களுக்கு நாங்கள் வைக்கிற வேண்டுகோள், கண்டிப்பாக அந்த தவறாக இடத்தை நீங்கள் பயன்படுத்தி பெற வேண்டாம். உங்களுடைய கோரிக்கையை சொல்லி இருக்கிறீர்கள், அதற்கு என்ன மாற்று வழி என்பதை யோசித்து நாங்கள் சொல்லுகிறோம். இப்போ நீங்களே கூட ஏதாவது கற்பனையாக தயவு செய்து எழுதி விடாதீர்கள். நாங்கள் இதை தீவிர பரிசீலித்து, கட்டிட வேலை மாதிரியான கஷ்டமான வேலைங்களுக்கெல்லாம் போகிறவங்க எங்ககிட்ட வந்து கண்ணீர் விடாத குறையா கோரிக்கை வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்ட்டு நீங்கள் கேட்கல அப்படின்னாலும் சொல்கிற கடமை எனக்கு இருக்குது. ஆமாங்க, காலையில் 7 மணிக்கே கொஞ்சம் மது குடிச்சிட்டு போனால் உடம்பு வலிக்காமல் நாங்கள் வேலை செய்வோம். அதனால் ஆண்டவரே, காலையில் 7 மணிக்கே கடையை திறந்தீங்கன்னா கொஞ்சம் புண்ணியமாக போயிடும் அப்படின்ட்டு கட்டட வேலைக்கு போகிற, அதாவது கட்டட வேலைக்கு போகிற மாதிரி கஷ்டமான வேலைக்கு போகிறாங்க பாருங்க, அவங்கெல்லாம் சொன்னதாக இவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நாங்கள் உடனே எல்லாம் அந்த மாதிரி திறந்துட மாட்டோம், நீங்களும் அப்படிலாம் தயவு செஞ்சு எழுதிடாதீங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகை நண்பர்கள்கிட்டையும் சொல்லியிருக்கிறாரு மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி அவர்கள். அடுத்து ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், இந்த பாட்டில் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. விவசாயிகளுக்கு ரோட்டில் போட்டுறாங்க, நீர்வழி பாதையிலே போட்டு விடுகிறார்கள். எனவே இதுவெல்லாம் நிறைய பிரச்சனைகளாக இருக்கிறது. அதை நாங்கள் கேட்டவரை எங்களுடைய அதிகாரிகளும் சரி, அதே போல் எங்களுடைய பணியாளர் சங்கமும் சரி, பொதுமக்களிடத்திலேயும் இந்த டெட்ரா பேக் வர வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். அதில் என்ன காரணம் என்றால், அதை ஹேண்டில் பண்ணுவது ஈஸி, இடம் குறுகிய அளவுக்கு இருந்தால் போதும். அதே போல் அதில் டேமேஜ் என்பது பெரும்பகுதி தவிர்க்கப்பட்டுவிடும். பெரும்பகுதியானால் அது டேமேஜே இருக்காது என்ற ஒரு கருத்து தான் சொல்லப்படுகிறது. எனவே அப்படி அது வருகிற பொழுது சிறப்பாக இருக்கும் என்று ஒரு கருத்து எல்லோரிடத்திலையும் இருந்து கிடைத்திருக்கிறது. அதற்கான நடவடிக்கையை துறையினுடைய சார்பாக நாங்கள் எடுத்திருக்கிறோம். அப்புறம் இது மட்டும் இல்லைங்க, குடிகாரர்கள் மேலே, ஓ மை காட் சாரி, மதுப்பிரியர்கள் மேலே ரொம்ப 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 அக்கறையோடு இருக்கக்கூடிய அமைச்சர் அடுத்தடுத்து பல சூப்பரான திட்டங்களை எல்லாம் அறிவிச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறதையும் 1, 2, 3ன்னு வரிசைப்படுத்தி பாடப்போகிறேன். அதாகப்பட்டது, பாட்டில்களில் மது விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ இருந்துகிட்ருக்கு. ஆனால் பாட்டில் உடஞ்சி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது விற்கிறவங்களுக்கும் நஷ்டம், வாங்குறவங்களுக்கும் நஷ்டம். ஆகையினால டெட்ரோ பேக்கில் அடைச்சி மது அப்படியே ஸ்மார்ட்டாக விற்பனை பண்ணலான்ட்டு நாங்கள் யோசனை பண்ணிட்டு வர்றோம் அப்படின்ட்டு அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்போது நீங்களே சொல்லுங்கள், ஊருக்குள்ளே ஒரு ஆளினால் அழகுராஜா தேவைங்கிறது இப்போ செட் ஆகுதல்ல? சரி, ஓகே. அதற்கு அடுத்து இப்பொழுது இருக்கிற அளவு என்பது ஒரு 180 ml தான் இருப்பதிலேயே குறைவான அளவு. இந்த 180 ml ஒருத்தர் வாங்கி அவர் முழுமையாக அதை பயன்படுத்தி விட முடியாது. அவர் அதற்காக வேறொருவருக்காக காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இதை ஸ்டேட் மூரா எல்லாமே நாங்கள் ஒரு சர்வே பண்ணாங்க துறையினுடைய சார்பாக. ஒரு 40% பேர்
இதற்காக வேறொருவருக்காக காத்திருக்கிறார்கள். அவர் குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரம் அங்கே கடையிட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி எங்களுக்கு கிடைத்தது. எனவே இதையெல்லாம் பார்த்து பக்கத்து மாநிலத்தில் என்னென்ன செய்கிறார்கள் பார்க்கிற பொழுது அங்கே 90 ml, அந்த 90 mlக்கு ஒரு பாக்கெட் போட்டு விட்டால் இந்த பிரச்சனை தீரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கான ஆய்வும் இப்பொழுது நடந்திருக்கிறது. அதன் மேலும் ஒரு முடிவெடுக்க இருக்கிறோம். அதாகப்பட்டது டெட்ரோ பேக்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்பலாம் யோசிச்சிடாதீங்க. தேவையில்லாமல் மண்டையில் இருக்கிற 1-2 முடியும் இன்னும் கொஞ்சம் கொட்டி போயிடும். அதுக்கு நான் பொறுப்பாக விரும்பலை. அதாகப்பட்டது இந்த 10 ரூபாய்க்கு நம்ம வந்து ஃப்ரூட்டி ஜூஸ் எல்லாம் இந்த அட்டைப்பெட்டியில் அடைச்சது வாங்குகிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரியான பேக்கிங் தான் டெட்ரோ பேக். ஓகே, சரி. அப்புறம் இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது மினிமம் பாட்டிலே 100 மில்லிக்கு மேலே தான் இருக்கான். அதனால் மது வாங்குறவங்க இன்னொருத்தர் கூட ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துட்டுருக்கான். அதனால் 90 மில்லி வர்ற மாதிரி மினி பேக்கெட்டில் விற்க போகிறதாகவும் ஐடியா வச்சுட்டு இருக்கிறதாகவும் அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மூடப்பட்ட பின்னாலே எச்சரிக்கையாக நம்முடைய அதிகாரிகள் கவனிப்பது என்னவென்றால், இந்த கடைகளில் இருந்து வேறு கடைகளுக்கு போய் வாங்குவதற்கு போகிறார்களா, அல்லது கடைகளை மூடுகிறோம், அங்கே பயன்படுத்தி கொண்டவர்கள் தங்களுடைய பழக்கத்தை விட்டுவிட்டார்கள், நிறுத்திவிட்டார்கள் என்றால் அரசுக்கு அதைவிட ஒரு மகிழ்ச்சியான செய்தி வேறு எதுவும் இல்லை. ஆனால் அவர்கள் வேறு டாஸ்மாக் கடைக்கு போய் வாங்கினால் தவறில்லை. ஆனால் அதற்கு பதிலாக வேறு எங்கேயும் அவர்கள் போய்விடக்கூடாது. அந்த மாதிரி தவறான விற்பனைகளும் எங்கேயும் வந்துவிடக்கூடாது. இது இரண்டையும் எச்சரிக்கையாக நம்முடைய துறையினுடைய சார்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, அதாவது அந்த கணக்கை நம்ம வந்து பெருசாக பார்க்க வேண்டியதில்லை. அந்த கடைகளை வந்து மூடினதுனால பக்கத்தில் இருக்கிற கடைகளுக்கு வந்துட்டாங்களோ ஒழிய வேற தவறான இடத்திற்கு அவங்க போகலை. இல்லை, விற்பனை குறையல. காரணம், நாங்கள் விற்பனை குறையுதா இல்லையாங்கிறத பார்க்குற நோக்கம் வந்து வருமானம் வந்துடுச்சாங்கன்னு பார்க்கறதுக்காக அல்ல. அடுத்ததா ஏற்கனவே ஒரு 500 கடைகளை மூடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால விற்பனையில் எந்த ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்திருக்கிற அமைச்சர் அந்த 500 கடைக்கு போனவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு வந்துட்டதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இதுக்காக நம்ம அரசாங்கம் மது விற்பனையை ஊக்குவிக்குது அப்படின்னு நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாது. நாங்கள் மது விற்கலை அப்படின்னா குடிக்கிறவங்க தவறான இடத்துக்கு, ஏங்க மது குடிக்கிறதே தவறான ஒரு விஷயம்னு நினைக்கிறது நம்ம கலாச்சாரம். அப்படி இருக்கிறப்போ தவறான இடத்துக்கு போயிடுவாங்கன்னா அது எந்த இடம் அப்படிங்கிறத அமைச்சர் கொஞ்சம் சொன்னாங்கன்னா நம்மளும் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் பாருங்க. பிகாஸ் எல்லாருமே நம்மள மாதிரி, அது குறிப்பாக என்ன மாதிரி பச்சை மண்ணாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வர. சரி, இனிமேல் எந்த கடை புதிதாக வந்தாலும் மினிமம் ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கணும். அங்கே ஒரு கண்டிப்பாக ஒரு ரெஸ்ட் ரூம், டாய்லெட் இருக்கணும். அப்படிங்கிறத இப்போ வந்து ஒரு கண்டிஷனாக போட்டிருக்காங்க. ஆனால் ஏற்கனவே அப்படி இல்லை. 150 ஸ்கொயர் ஃபீட் 200 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. இதில் அவங்க வந்து அந்த பொருள்களை வைப்பதே சிரமமாக இருக்குது. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் கடையில் நிற்கிறவர் உட்கார்ந்து வேலை செய்கிறதுக்கு கூட வாய்ப்பு இல்லை, நின்றுக்கிட்டே தான் வேலை செய்கிறாங்க. அவ்வளவு சிரமத்துக்கு இடையில இருக்கிறார்கள். எனவே அப்படி இருக்கிற பொழுது அதற்கு பில் போடுறதற்கு தனியாக ஒரு இடம் இருக்கணும், தனியாக ஸ்டாஃப் வேணும். அது வந்து பக்கத்தில் இடம் இல்லை. எனவே அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதை சரி செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும். அதாவது இதுக்கு முன்னெல்லாம் 150 அடி 200 அடிக்கு தான் டாஸ்மாக் கடை திறந்திருந்தாங்களாம். இதனால் டாஸ்மாக் ஊழியர்கள் கூட உட்கார்றது கூட இடம் இல்லாமல் இருந்துச்சு. இனிமேல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் விசாலமாக, அதாங்க இந்த ரியல் எஸ்டேட் விளம்பரத்துலலாம் சொல்லுவாங்க பாருங்கள், விசாலமான காற்றோட்டமான வசதின்னு. அந்த மாதிரி நல்ல காற்றோட்டமான ஒரு சூழலில் விசாலமான ஒரு இடத்துல 500 சதுர அடிக்கு தான் கடை இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த விற்பனை ஊழியர்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, என்ன ஒரு பரந்த மனசு அமைச்சிருக்கு. சூப்பர் இல்லை? ஆக மொத்தத்தில் இந்த விஷயம் ஒரு பக்கம். எனவே எங்களுக்கு இதில் வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்பது ஒரு பெரிய நோக்கம் அல்ல. ஒரு டார்கெட் என்று ஃபிக்ஸ் பண்ணுவதே எதற்காக என்றால், இது குறைந்தால் என்ன காரணத்தால் குறைகிறது, குடிப்பதை நிறுத்திவிட்டார்கள் அதனால் குறைகிறது என்று சொன்னால் மகிழ்ச்சி. ஆனால் வேற எங்கோ தவறான இடத்திற்கு போய் இது குறைகிறது என்று வந்துவிடக்கூடாது. எனவே ஒரு டார்கெட்டை வைத்து கொண்டால் அதை கவனிப்பதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காகத்தான் அது ஃபிக்ஸ் பண்ணுகிறதே வழிய வருமானத்தை கூடுதலாக்க வேண்டும் என்பதற்காக அல்ல.
இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மது விற்பனைக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது அரசாங்கத்துக்கு வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மது விற்பனை பண்ணுறதுக்கு இந்த டார்கெட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பாருங்க, அது அரசாங்கத்தோட வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கிடையாது. அந்த மது பிரியர்கள் அவங்க எல்லாரும் வேற இடத்துக்கு போயிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு. அமைச்சரோட இந்த விளக்கங்களை பற்றி நீங்கள் எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஐஎம்க்கு வேண்டாம் நம்ம Q7ஓட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். என்ன நான் சொல்கிறது, போங்க, எனக்கே வெக்கமாக வருது. ஓ மை காட், டெட்ரா பேக்கெட்டில் நானும் எதையாவது வாங்கி குடிக்கணும். இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஜூஸ் கிடையாது. நான் வந்து லெமன் ஜூஸு, அதுக்கப்புறம் குளுக்கோ ஜூஸு இந்த மாதிரி சொல்ல வந்தேன். அம்பிட்டு தான் ஜாமி, ஆளை விடுங்க.